Hello students, welcome back to 10th standard social science. Today in this video we are going to see again history unit 1 outbreak of World War I and its aftermath part 3. Shall we go for a recall? So summary of previous class, what we saw, causes for the World War I. So what are the causes we saw? First, European alliances and counter alliances. European alliances na triple alliances. Germany, Austria-Hungary and Italy, one side group. Then counter alliances means allies power. They were Britain, France and Russia. Violent forms of nationalism. Nationalism, தேசப்பற்று. எப்படி ஒரு தீவிரமான தேசப்பற்று. என்னோட நாட்டுக்காக யார்கிட்ட வேணாலும் நான் சண்டைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான தேசப்பற்று இந்த போருக்கு ஒரு காரணம். Aggressive attitude of German Emperor. So German Emperor Kaiser William II என்ன நினைச்சாரு? ஜெர்மனி தான் இந்த வேர்ல்டையே ரூல் பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய அக்ரெசிவ் ஆட்டிடியூடும் அதுக்காக அவர் பண்ண ஸ்ட்ராங் நேவல் ஃபோர்ஸும் இதுக்கு ஒரு காரணம். ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்கனவே இருந்த பழைய பகை. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் த பால்கன்ஸ். ஸோ பால்கன் கண்ட்ரீஸ்ல ஏற்பட்ட பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். த பால்கன் வார்ஸ். தேர் வேர் 2 வார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, பால்கன் வார் 1 அண்ட் பால்கன் வார் 2. ஸோ இந்த சின்ன கண்ட்ரீஸ்ல இருந்த இந்த பால்கன் வார்ஸும் வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம். இமீடியட் காஸ். ஸோ சடன் ரீசன் அப்படின்னு ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்தது என்ன? ஆஸ்திரியாக்கும் செர்பியாவுக்கும் நடுவில் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் யாருக்கும் சப்போர்ட் பண்ண வந்தாங்க? ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா வந்தாங்க, செர்பியாவுக்கு சப்போர்ட்டா ஜெர்மனி வந்தாங்க. ஸோ இதனால ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் சண்டை திரும்ப உருவாச்சு. இதில் பெல்ஜியமை போய் தாக்குனதுனால இங்கிலாண்டும் உள்ள என்டர் ஆனாங்க. ஸோ all the powerful nations together join for the war in between two camps. Okay, shall we enter into today's video? Course of the war. So இவ்வளவு நேரம் causes of the war என்னன்னு பார்த்தோம், எதனால உருவாச்சு. இப்போ இந்த சண்டை எப்படி நடந்துச்சு, எங்கெங்க எந்தெந்த திசைகள்ல எந்தெந்த கண்ட்ரீஸ் கூட இந்த வார் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். Course of the war. இந்த war எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1914. எப்போ end ஆச்சு? 1918. The warring nations were divided into 2 warring camps. First camp is Central Powers, that is Triple Alliance. It was formed in the year 1882, and the next Allies power, this is Triple Entente. It is formed in the year 1904. Let me see what are the countries in the Central Powers and the Allies powers. Central Powers. The Central Powers consist of Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. Italy, which was earlier with Germany and Austria, had left as an attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as part and parcel of Austria-Hungary, was not supported by Germany. So in the Central Powersல யாரெல்லாம் இருந்தாங்க? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா-ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜெர்மனி, ஆஸ்திரியா கூட இட்டாலியும் சேர்ந்து இருந்தாங்க. ஆனா பாதியிலே இட்டாலி விலகிருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, இட்டாலியில நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ல இருக்கக்கூடிய ட்ரென்டினோ அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆஸ்ட்ரியா-ஹங்கேரி அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஸோ அங்க இட்டாலியன்ஸ் மெஜாரிட்டியா லிவ் பண்றாங்க. ஸோ இது இந்த பிளேஸ வந்து இட்டாலி மீட் எடுக்கிறதுக்கு ஜெர்மனி சப்போர்ட் பண்ணல. அதனால ஆஸ்ட்ரியா-ஹங்கேரி குரூப்ல இருந்து இட்டாலி விலகிட்டாங்க. Italy remained a neutral country when the war broke out. So இந்த war வெடிக்கும் போது இத்தாலி எந்த ஒரு பவர்ஸையுமே சப்போர்ட் பண்ணாத நியூட்ரல் கண்ட்ரியா இருந்தது. But it decided to enter the war hoping to gain the territory in the northeast. இப்போ இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரென்டினோ அப்படிங்கிற டெரிட்டரியை ஆஸ்ட்ரியா-ஹங்கேரி கிட்ட இருந்து திரும்ப வாங்கணும்னா நாமளும் இந்த வார்ல என்டர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இட்டாலி. பிரிட்டன், பிரான்ஸ் யாரு? ஆப்போசிட் டீம். அவங்க கூட இட்டாலியும் ஜாயின் பண்ணி ட்ரீட்டி ஆஃப் லண்டனை சைன் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரீட்டினா என்ன? இட் இஸ் அ டீட் ஆர் அக்ரிமெண்ட் பிட்வீன் தீஸ் countries. So இதை சைன் பண்ணாங்க. எப்ப? in April 1915. எதுக்காக? by which Italy agreed to enter the war against the Central Powers in return for this territory after the war.
ஸோ சென்ட்ரல் பவருக்கு ஆப்போசிட்டாக இந்த வாரில் இட்டாலி பார்ட்டிசிபேட் பண்ணா அவங்களோட ட்ரென்டினோங்கிற டெரிட்டரியை வாருக்கு அப்புறம் மீட்டுக்கலாம் அப்படின்னு யார் கூட சேர்ந்தாங்க? பிரிட்டன், பிரான்ஸ் கூட சேர்ந்தாங்க. நெக்ஸ்ட், த ஆப்போசிட் டீம் ஆலிஸ் பவர். 9 states that opposed the central powers were Russia, France, Britain, Italy, the United States, Belgium, Serbia, Romania and Greece. So இந்த 9 நாடுகளும் சென்ட்ரல் பவருக்கு ஆப்போசிட்டா இருந்த ஆலிஸ் பவர். So well we know Russia, France, Britain are the main countries to participate in this. இத்தாலி இப்போ அவங்க டெரிட்டரி மீட்டுக்கிறதுக்காக உள்ள என்டர் ஆயிருக்காங்க. இந்த வார் உருவாகிறதுக்கு செர்பியா தான் மெயின் காரணமா இருந்துச்சு. ஸோ பெல்ஜியமை ஜெர்மனி தாக்குனதுனால பெல்ஜியம் இங்கிலாந்துக்கு சப்போர்ட்டா வந்தாங்க. ரொமானியா, கிரீஸ் இவங்களும் இந்த வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கடைசியா அட் லாஸ்ட் அமெரிக்கா இந்த வார்ல என்டர் ஆனாங்க. ரொமானியா அண்ட் கிரீஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் த சென்ட்ரல் பவர்ஸ் இன் 1916 and 1917 ரெஸ்பெக்டிவ்லி, பட் பிளேட் லிட்டில் பார்ட் இன் த வார். ஸோ ரொமானியாவும் கிரீஸும் 1916, 1917 தான் இந்த வார்லயே என்டர் ஆனாங்க. எந்த பக்கம்? ஆலிஸ் பவர் பக்கமா. ஆனா அவங்களோட பகுதி இங்க ரொம்ப குறைவாக தான் இருந்தது. Most Americans wanted their country to remain neutral. And so in the first 3 years, the United States gave only moral support and valuable materials aid to Britain and France. So Americans என்ன டிசைட் பண்ணாங்க? நம்ம கண்ட்ரிக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, ஸோ நம்ம நியூட்ரலா இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் தேவையான மாரல் சப்போர்ட்டும் வெப்பன்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே அமெரிக்கன்ஸ் பிரிட்டன், பிரான்ஸுக்கு சப்ளை பண்ணாங்க. ஸோ இன்டைரக்டா இந்த வாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டாபிக், சார்ஸ் அபார்டிவ் அட்டெம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இல்லையா, இந்த பிரச்சனைய சுமூகமா தீர்க்கறதுக்கு அமைதியான முறையில பேச்சுவார்த்தை முறையில தீர்க்கறதுக்காக ரஷ்யாவோட அதிபர் சார் ட்ரை பண்ணாரு. சார் நிக்கோலஸ் II of Russia suggested to the powers that they meet together to bring about an era of universal peace. In response, 2 peace conferences were held at The Hague in Holland in 1899 and 1907, but in vain. So Tsar Nicholas II என்ன சொல்லிருக்காரு? He gave a suggestion to the powerful countries. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வருவோம், வார் வேண்டாம் அப்படிங்கற பேச்சுவார்த்தைக்காக 2 வாட்டி பீஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. எங்க? ஹாலாந்துல ஹக்ங்கிற பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் 1899லயும், செகண்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் 1907லயும் நடந்துச்சு. ஆனா 2 கான்ஃபரன்ஸுமே தோல்வியில தான் முடிஞ்சது. ஸோ இதனால வேர்ல்டு வார் உருவாகியே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டாபிக், வார் இன் வெஸ்டர்ன் ஆர் பிரெஞ்ச் ஃப்ரண்ட். வெஸ்டர்ன் சைட்ல நடந்த வார் என்ன? ஜெர்மனி ஸ்டீம் ரோல்டு அண்ட் ஸ்மாஷ்டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். On the side of the Allies, the burden of the fighting fell on the French army. Within a month, Paris seemed almost doomed. So ஜெர்மன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க இல்லையா? அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸ், நேவி ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ அதனால பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய மக்களை ஜெர்மனி சுத்தமா அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது யாரு? சென்ட்ரல் பவர். அப்போ ஆலிஸ் பவர்ல இருந்து ஜெர்மனியை எதிர்க்கிறதுக்கு யார் மேல சுமையை சுமத்தினாங்க? பிரெஞ்சு ஆர்மி மேல. So the burden of fighting fell on the French army. So இதுல பிரெஞ்சு ஆர்மியால தாக்கு பிடிக்க முடியாதனால within a month, ஒரே மாசத்துல பாரிஸ் seemed almost doomed. பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ் நகரம் இருக்கு இல்லையா, சோ இது மொத்தமும் அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு. சோ இங்க யார் டாமினேட் பண்ணிருக்கா? ஜெர்மனி. Battle of Tannenberg and Marne. Meanwhile, Russian forces invaded East Prussia. Germany defeated them. ஸோ ரஷ்யன் ஃபோர்ஸஸ் ஈஸ்டர்ன் பெர்ஷியாவை தாக்க முயற்சி செஞ்சப்போ அதை யார் தோக்கடிச்சா? ஜெர்மன் தோக்கடிச்சாங்க. அட் த பேட்டில் ஆஃப் மார்னிங்கிற பகுதியில ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு. அங்க யாருக்கு நடந்துச்சு? பிரெஞ்சுக்கும் ஜெர்மன்ஸுக்கும் நடந்துச்சு. ஸோ இது எப்ப நடந்தது? early September 1914 நடந்தது. ஸோ த பிரெஞ்சு சக்சீடட் இன் புஷிங் பேக் த ஜெர்மன்ஸ். ஸோ இதுல யார் ஜெயிச்சாங்க? பிரெஞ்சு ஜெர்மன்ஸை ஜெயிச்சாங்க. ஸோ இதனால பாரிஸ் வாஸ் த சேவ்டு. ஸோ அவங்க பாரிஸ் நகரம் அழியிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு, அதை அவங்க சேவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ த பேட்டில் ஆஃப் மார்னி இஸ் மெமரபிள் ஃபார் ட்ரெஞ்ச் வார்ஃபேர். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் மார்னில ஒரு ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு யுக்தியை கையாண்டாங்க.
Trench warfare அப்படின்னா என்ன? Here it is. Trench warfare. Trenches or ditches dug by the troops enabled soldiers to safely stand and protect themselves from enemy fire. The main lines of trenches were connected to each other and to the rear by the series of linking trenches through which food, ammunition, fresh troops, mails and orders were delivered. So trench warfare அப்படின்னா trenches அப்படின்னா பதுங்கு குழிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோல்ஜர் அவங்க பூமிக்கு அடியில நின்று ஷூட் பண்ற அளவுக்கு பதுங்கு குழிகளை அவங்களே தோண்டி அதுக்குள்ள இருந்துக்குவாங்க. எதுக்காக? எனிமி ஷூட் பண்ணா இவங்க மேல படாம அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் வந்து தோண்டி அதுக்குள்ள இருந்தாங்க. ஸோ மெயின் ட்ரென்ச்சஸ் கனெக்ட் பண்ற மாதிரி லிங்கிங் ட்ரென்ச்சஸும் இருந்துச்சு. எதுக்கு? இந்த சோல்ஜர்ஸுக்கு வேணுங்கிற ஃபுட்டு, வெப்பன்ஸ், நியூ ட்ரூப் ஆஃப் ஆர்மி பீப்புள் வரணுமா, அவங்களுக்கு மெயிலா ஆர்டரா எதை இவங்களுக்கு டெலிவர் பண்ணுனாலும் மெயின் ட்ரென்ச், இந்த சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய மெயின் ட்ரென்ச்சை கனெக்ட் பண்ற மாதிரி லிங்க் ட்ரென்ச்சஸும் இருந்துச்சு. Battle of Verdun. இப்போ இது அடுத்த battle. Between February and July 1916, the Germans attacked Verdun, the famous fortress in French line. So பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான fort Verdun. Fortனா கோட்டை நமக்கு தெரியும். So இத வந்து யார்? ஜெர்மன்ஸ் வந்து இந்த கோட்டையை தாக்குனாங்க. In the 5th month Battle of Verdun, 2 million men took part and half of them were killed. So இந்த battle 5 months நடந்தது. இதுல 2 million people participate பண்ணாங்க. அதுல half of them, அதாவது 1 million people were killed. The British offensive against Germans offered near the river Somme. So இப்போ என்னாச்சு? ஜெர்மன்ஸ் வந்து பிரெஞ்ச்ல இருக்கக்கூடிய வர்தன் ஃபோர்ட்டை வந்து தாக்க வந்தாங்க. ஸோ இந்த பேட்டில்ல வந்து 2 million people பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொன்னோம். half of them were killed. இந்த பேட்டில் யாருக்கு நடுவில் நடந்துச்சு? பிரிட்டிஷுக்கும் ஜெர்மன்ஸுக்கும் தான் இது நடந்துச்சு. which is near to river Somme. In this 4th month battle of Somme, British lost 20,000 men on the first day. So first day British side 20,000 soldiers வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in favor of the Allies. So என்னதான் பிரிட்டிஷ் வந்து மக்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் கடைசியில் என்னாச்சு? The Battle of Verdun ஓட ரிசல்ட் வந்து ஆலிஸ்க்கு ஃபேவரா தான் அமைஞ்சது. அதாவது பிரிட்டன், பிரான்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஃபேவரா தான் அமைஞ்சது. வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட். ஸோ இப்போ ஈஸ்டர்ன் சைட்ல என்ன நடந்துச்சு? அதாவது ரஷ்யா பகுதியில் in the eastern front, Russian troops repeatedly defeated the Austrians. So Austriansக்கும் Serbiansக்கும் தானே இந்த போர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ ஆஸ்ட்ரியன்ஸ் ரஷ்யன்ஸ் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. But the Russians were in turn defeated by the Germans. So இப்போ ஆஸ்ட்ரியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண யார் வந்திருக்கா? ஜெர்மன்ஸ். ஸோ உடனே ஜெர்மன்ஸ் என்ன பண்ணாங்க? ரஷ்யன்ஸை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Russian had the worst trained and equipped army and therefore Russian losses were the greatest. So இப்போ ஜெர்மன்ஸ் அவங்களோட ஆர்மியை வந்து உள்ள கொண்டு வந்தோடனே ரஷ்யாவோட ஆர்மி வந்து worst train, ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாம எக்யூப்மெண்ட் சரியா இல்லாத காரணத்தினால ஜெர்மனி கிட்ட ரஷ்யன் தோக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சது. In 1917, the Tsarist regime in Russia was overthrown in the revolution. So Tsarist regime அப்படின்னா என்ன? சார் வந்து சார் நிக்கோலஸ்னு சொன்னோம் இல்லையா, ரஷ்யாவோட அதிபர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த டைம்ல ரஷ்யன் ரெவல்யூஷன் உருவான டைம்ல இந்த வார்னால ரஷ்யால ஒரு பெரிய கலகமே உருவாச்சு. Russia wanted peace and consequently it signed the treaty of Brest-Litovsk 3rd March 1918 with Germany. So இதுல ரஷ்யா தோத்துக்கிட்டே வர்றதுனால ரஷ்யால பல இழப்புகள் ஏற்படுறதுனால ரஷ்யா wanted peace. ஸோ நம்ம அமைதியை நோக்கி போவோம், இந்த வார்ல இருந்து நாங்க வந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி கூட ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க, பிரெஸ்ட் லிட்வோக். இந்த இயர்ல 3rd March 1918ல. ஸோ ரஷ்யா இப்போ வேர்ல்டு வார்ல இருந்து விலகிட்டாங்க. மைனர் தேட்டர்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துச்சு? டர்க்கி, ஸோ பால்கன் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில் டர்க்கி ஆல்சோ ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் சென்ட்ரல் பவர். ஸோ இப்போ டர்க்கி யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க? ஜெர்மன்ஸுக்கு. இதுக்கு காரணம் என்ன? பால்கன் வார் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ல பால்கன் கண்ட்ரிஸோட டர்க்கி தோத்து போறாங்க. அவங்க யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க? ஜெர்மன்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ டர்க்கி இஸ் இன் த சென்ட்ரல் பவர். ஸோ டர்க்கி met with initial success and the allies suffered reverses.
particularly in Mesopotamia and Gallipoli. Ultimately Turkey was defeated. So ஆரம்பத்துல டர்க்கி வந்து என்னதான் சக்சஸ் அடைஞ்சாலும் ஆலிஸ் ஃபோர்ஸ் கிட்ட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. எஸ்பெஷலி மெசபடோமியா அண்ட் கேலிபோலி ரீஜன்ல அவங்களால எதிர்த்து போராட முடியல. So Turkey was defeated. ஆலிஸ் பவர் கிட்ட தோத்து போயிடுச்சு. The Turks tried to attack Suez Canal but were repulsed. Britain attacked Turkey in Iraq and later in Palestine and Syria. So ஒரே இடத்துலயா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து சின்ன சின்ன அவங்களோட காலனிஸ்ல சண்டை போடுவாங்க இல்லையா? ஜெர்மனோட காலனி, பிரிட்டன் காலனி, பிரெஞ்சு காலனி அப்படின்னு சொல்லி மற்ற பிளேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளேசஸை வந்து சண்டை போட்டு கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ டர்க்ஸ் ட்ரைடு ஸ்விஸ் கேனல். டர்க்ஸ் வந்து ஸ்விஸ் கேனல் அட்டாக் பண்ண பார்த்தாங்க, ஆனால் அது அவங்களால முடியல. ஆனால் பிரிட்டன் வந்து டர்க்கியை ஈராக்லையும் பாலஸ்தீன்லையும் சிரியாலையும் தொடர்ந்து தோக்கடிச்சாங்க. இன் த ஃபார் ஈஸ்ட் சைனா ஜப்பான் சைட்ல என்ன நடந்துச்சு? சைனா ஆல்சோ ஜாயின் த ஆலிஸ். ஜப்பான் வாஸ் ஏபிள் டு கேப்சர் த ப்ரோவின்ஸ் ஆஃப் கிச்சாவோ given by the Germans to China in the province of Shandong. So இப்போ இங்க என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, நம்ம ஜப்பான் ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனா உருவாயிடுச்சு இல்லையா? ஸோ அவங்க யாரை த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க? சைனாவை த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஜப்பானை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச இந்த கிச்சாவோ அப்படிங்கிற ப்ரோவின்ஸ் வந்து இப்போ ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை மீட் எடுக்கணுங்கிறதுக்காக சைனா ஆலிஸ் கூட ஜாயின் பண்ணாங்க. There was no war in the far east. ஆனா இந்த ஈஸ்டர்ன் சைட்ல எந்த வாரும் நடக்கல. ஜப்பான் மேட் யூஸ் ஆஃப் த அக்கேஷன் to threaten China into ceding valuable concessions and privileges. So இப்போ இந்த வார் நடக்காதத ஜப்பான் வந்து அவங்களோட அக்கேஷனா எடுத்துக்கிட்டு சைனாவை த்ரெட்டன் பண்ணாங்க. எதுக்கு? சைனா கிட்ட இருந்து முக்கியமான வேல்யூபிள் கன்செஷன்ஸ், சலுகைகளையும் உரிமைகளையும் பெறறதுக்காக இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டாங்க. In the Balkans. So in the Balkan countries-ல என்ன நடந்துச்சு? The Austro-German army in coordination with Bulgaria crushed Serbia. So Austro-German என்ன செஞ்சாங்க? பல்கேரியாவோட சேர்ந்துட்டு செர்பியாவை தாக்குனாங்க. செர்பியா came under German rule. So செர்பியா இப்ப யார் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு? ஜெர்மன்ஸோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. Romania watched the course of the war and in August 1916 joined the Allies. ஸோ இப்போ ருமானியா வந்து தங்களை காப்பாத்திக்கணும், செர்பியாவை வந்து இவங்க ஜெர்மனி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொமானியா ஆலிஸ் பவரோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ருமானியா ஆல்சோ பாஸ்டு அண்டர் ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆக்குபேஷன். ஸோ இப்போ ரொமானியாவும் என்னாச்சு? ஆஸ்ட்ரோ ஜெர்மனோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆப்பிரிக்கா. ஸோ ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஜெர்மனி காலனிஸ் என்ன ஆச்சு? The German colonies in Western and Eastern Africa were also attacked by the Allies. As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help and therefore surrendered to the Allies. So இப்போ ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஜெர்மனி காலனிஸ் எல்லாமே ரொம்ப தூரமா, ஜெர்மன்ல இருந்து ரொம்ப ஃபார் அவே தூரமா இருக்கிறதுனால ஆலிஸ் பவர் ஈஸியா இந்த ஜெர்மன் காலனிஸை வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ இதனால ஜெர்மனியால இந்த காலனிஸை காப்பாற்ற முடியல. ஸோ தீஸ் பிளேசஸ் were surrendered to Allies. Italy falls to Austrian onslaught. Italy formally joined the Allies in the war in May 1916. Italians were fighting with the Austrians and continued to sustain their resistance. So இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இட்டாலியோட நார்த் ஈஸ்ட் டெரிட்டரி இதை வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து இட்டாலியன் லிவிங் பிளேஸ். இதை ரீகேப்சர் பண்றதுக்காக இட்டாலி என்ன செஞ்சாங்க? ஆலிஸ் பவரோட ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்க யாரு கூட மெயினா சண்டை போடுவாங்க? ஆஸ்ட்ரியன்ஸுக்காக. ஃபார் வாட்? ஃபார் சஸ்டெயின் their ரெசிஸ்டன்ஸ். அந்த டெரிட்டரியை திரும்ப மீட் எடுக்கிறதுக்காக இவங்க ஆஸ்ட்ரியன்ஸ் கூட சண்டை போட்டாங்க. But when the Germans came to Austria's help, the Italians collapsed. So இப்போ ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி யார் வந்தா? ஜெர்மன்ஸ் வந்தாங்க. வந்தோடனே இட்டாலியன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இட்டாலியால அவங்கள ஜெயிக்க முடியல. சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். ஸோ இதுல ஓவராலா என்ன தெரியுது? ஜெர்மனி நிறைய பகுதிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. The Central Powers successfully occupied Belgium and part of France in the northeast, Poland, Serbia and Romania.
The epicenter of the struggle was the Western Front and the seas. As the Allies controlled the sea routes, they cut off the supply of food and other materials reaching the Central Powers. So first Central Powers க்கு தான் victories அமைஞ்சிச்சு. So Belgium, a part of France, Poland, Serbia, Romania இது எல்லாத்தையுமே Central Powers capture பண்ணிட்டாங்க. So இப்போ இந்த முக்கியமான இந்த போர் எங்க நடந்துகிட்டு இருந்துச்சு? வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லயும் the seas கடற்பகுதியிலும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆலிஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த சீ ரூட்டை பூரா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ சீ ரூட் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஜெர்மனுக்கு வெப்பன் சப்ளையோ ஃபுட் சப்ளையோ நீடட் திங்ஸோ எதுவுமே சப்ளை பண்ண முடியல. In Germany and Austria, women and children suffered from hunger and privation. ஸோ இதனால ஃபுட்டு மற்ற பொருள் எதுவுமே கிடைக்காததுனால ஜெர்மனி ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய விமன் அண்ட் சில்ட்ரன் எல்லாமே என்னாச்சு? ஹங்க்ரி அண்ட் ப்ரிவேஷன், வறுமையிலையும் பசி பட்னியிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இப்போ ரூட் எல்லாமே அவங்க கவர் பண்ணிட்டதுனால ஜெர்மனி அட்டாக் இங்கிலாந்து பை ஏர். ஸோ ஏர்ஃபோர்ஸ் மூலியமா இப்போ இங்கிலாண்டை ஜெர்மனி அட்டாக் பண்றாங்க. பாம்ஸ் வேர் த்ரோன் ஆன் லண்டன் அண்ட் பிளேசஸ் வேர் தேர் வேர் மேஜர் ஃபேக்டரிஸ். ஸோ லண்டன் மேலேயும் மேஜர் ஃபேக்டரிஸ் உள்ள பிளேசஸ்லையும் பாம்ஸை அவங்க த்ரோ பண்ணாங்க. ஸோ இதனால என்னாச்சு? அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் பாதிப்படைய ஆரம்பிச்சிச்சு. லேட்டர் ஏரோப்ளேன்ஸ் were used for targeting civilian population. ஸோ ஃபர்ஸ்ட் லண்டன் அவங்களுடைய கேபிட்டல் சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணாங்க, அவங்களோட ஃபேக்டரிஸை டெஸ்ட்ராய் பண்ணாங்க. இப்போ என்னாச்சு? அங்க இருக்கக்கூடிய காமன் சிவிலியன் பீப்புள் மேலேயும் தாக்குதலை கொடுத்தாங்க. The Germans introduced poison gas and soon both sides resorted to its use. ஸோ ஜெர்மன்ஸ் அடுத்ததான் என்ன செஞ்சாங்க? பாய்சன் கேஸை ஏரோப்ளைன் மூலியமா பாய்சன் கேஸை ஃபுல்லாக பரப்பி விட்டுருவாங்க இல்லையா? ஸோ போரில் அந்த யுக்தியை கையாண்டாங்க. ஸோ இதை பார்த்து இங்கிலாந்து என்ன பண்ணாங்க? அப்படியே அதையே ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஏரோப்ளைன் மூலியமா த்ரோயிங் பாம்ஸ் அண்ட் இன்ட்ரடியூசிங் பாய்சன் கேஸையும் அவங்க ஃபார்ம் பண்ணி ரெண்டு பக்கமும் பேரழிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார். ஸோ இப்போ நம்ம லேண்டில் எப்படி போராடினாங்கன்னு பார்த்தோம், ஏர்ஃபோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் வேஸ், நேவல் பேட்டில்ஸ், நேவின்னு சொல்லுவோம் இல்லையா, வாட்டர் ஃபோர்ஸ் கடற்படை கப்பற்படைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஷிப் மூலியமா எப்படி போர் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். In 1916, a naval battle of Jutland, had taken place in the North Sea. The British won the battle. Thereafter, Germany started their submarine warfare and their cruisers went roaming about, interfering with the shipping of the Allies. So 1916 ஒரு naval battle, இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு நேவல் பேட்டில், அவங்க ஷிப்புக்கும் இவங்க ஷிப்புக்கும் மாறி மாறி சண்டை நடக்கும்போது இதுல யார் ஜெயிச்சா? The British won. So what happened? Germany started their submarine, கடல்ல நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு இவங்களுடைய ஷிப் எல்லாம் தாக்கி அழிச்சாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆலிஸ் பவரோட ஷிப்ஸ் இருக்கோ அங்க எல்லாமே சப்மரைன்ஸை வச்சு இவங்க அழிக்க தொடங்கினாங்க. One of these was the famous Emden which bombed Madras. ஸோ இந்தியாவும் பிரிட்டிஷோட காலனியா இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுல முக்கியமான போர்ட் சிட்டி எது? நம்ம மெட்ராஸ். ஸோ இங்க கூட ஆலிஸோட ஷிப்பை பாம் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க. அந்த ஷிப் பேரு எம்டன். ஸோ த ஃபேமஸ் எம்டன் வாஸ் பாம்பர்ட் இன் மெட்ராஸ். As a countermeasure to the blockade, the German proclaimed in January 1917 that they would sink even neutral ship in certain waters. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு? ஜனவரி 1917ல போர்க்கப்பல்கள் தவிர நியூட்ரல் ஷிப், அதாவது இந்த சண்டையில பார்ட்டிசிபேட் பண்ணாத கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய டிராவலிங் ஷிப்ஸை கூட இந்த ஜெர்மனிஸ் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லுசித்தானியா an American ship was torpedoed by a German submarine. ஸோ இப்போ என்னாச்சு? அமெரிக்காவோட லூசித்தானியா அப்படிங்கிற ஒரு டிராவலர் ஷிப்பையும் ஜெர்மன் சப்மரைன் அழிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? There was a lot of resentment in the USA and President Wilson declared war against Germany in April 1917. So இதனால அமெரிக்கன் ஷிப்பை ஜெர்மன் தகர்த்துட்டதுனால சண்டைக்கே வராத அமெரிக்கா இப்போ என்னாச்சு? அவங்களோட ஃபுல் பவரோட ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸோட ஜெர்மனுக்கு அமெரிக்க பிரசிடென்ட் வில்சன்
பயங்கர கோவத்தோட ஜெர்மன் மேல வார் டிக்ளேர் பண்ணாரு 1917ல. So now America also entered into the war. So now America already supporting the Allies power indirectly. But இப்போ என்னாச்சு, directly America also participating in the war. So already it is a capitalist country having more sources, money and weapons. So with a lot of weapons, America enter into the war. America's entry with its enormous resources made Allied victory a foregone conclusion. So America oda in the enormous resources oda வந்த என்ட்ரி ஆலிட் பவர் இந்த வேர்ல்டு வார் 1 ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிச்சு. சோ இப்போ யார் வின் பண்ணிருக்காங்க? ஆலிஸ் பவர் with the entry of America. So students, I hope you understood the course of the war. Shall we go for a quick summary? நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்த்தோம்? Course of the war, it begins in the year 1914 and it is end the year 1918. First two warring camps பார்த்தோம், சென்ட்ரல் பவர் and ஆலிஸ் பவர் பார்த்தோம். So அவங்க என்னென்ன countries அப்படின்னு பார்த்தோம். SARS abortive attempts for peace அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். War in Western or French front, Battle of Tannenberg and Marne, Battle of Verdun, War in Eastern or Russian front, minor theaters of war in the middle, in the far east, in the Balkans, fate of colonies of Germany in Africa, Italy falls to Austrian onslaught, Central Power victories, naval battles and America's entry into the war. So இந்த டாபிக் எல்லாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So at last யார் வின் பண்ணியிருக்காங்க? The Allies power. So I hope you understood all the topics of today's video. Today's assignment: what do you know about trench warfare? Name the countries of Allies power. So find the answers, learn well. Thank you students.